ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்ரீமியான, ரொம்ப டேஸ்டியான சக்கரவள்ளிக்கிழங்கு பாயசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சக்கரவள்ளிக்கிழங்க தோல் சீவிட்டு காய் சீவுறதில் நல்லா சீவி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுருந்தா முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். உலர் திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி உலர் திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே நெய்யில் நம்ம தோல் சீவி வச்சுருந்த சக்கரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க சக்கரவள்ளிக்கிழங்க. பாருங்கள், நல்லா நெய்லேயே வதக்கியாச்சு நம்ம சக்கரவள்ளிக்கிழங்க. நம்ம சேர்த்ததுக்கு இப்போயுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வேகட்டும் நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கு இந்த பால்லையே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்சுருந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.